டெஸ்ட்ல நம்ம இந்திய பயவழியை மிரட்டி விட்டாங்க. இங்கிலாந்து எதிரான கடைசி டெஸ்ட் இந்திய அணி திரும்ப வெற்றி. வெறும் 35 ரன் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனோட 5வது நாள் உள்ள இறங்குனாங்க. 35 ரன்னால ஈஸியா எடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் எல்லாமே டிவியவே பாக்குறதே விட்டுட்டாங்க. இதுல அதையும் தாண்டி பாக்குறதே வந்து மொதல் பால் போட்டோடனே இங்கிலாந்து போட்டாங்க ஒரு போரை போட்டோடனே சரி ரைட்டு சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு விட்டுருந்தோம். ஆனா அந்த சிராஜும் பிரசித்தும் சேர்ந்து மாத்தி மாத்தி கொடூரமா விட்டு எரிஞ்சதுல பயவுடைய அடுத்தடுத்து விக்கெட் எல்லாம் தூக்கி போட்டு கலக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 20 மேட்சை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம போய் ஹைலைட்ஸை பாருங்க. 20 மேட்ச் எல்லாம் மிரட்டி விட்ற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து தோள்பட்டையில அடிபட்டிருந்து இருந்தாலும் நான் இங்கிலாந்தை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு 10வது விக்கெட்டா உள்ள இறங்கினாப்ல. எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாமே கை தட்டாங்க கலக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள போய் அவர் பேட்டிங்கே பிடிக்காம நேர்த்தியா கொண்டு போய் கடைசியில 10வது விக்கெட்டையும் அடிச்சு தூக்குனா பாருங்க சிராஜ். ஐயோ அதை காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மறந்துடாம ஹைலைட்ஸ் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்தியா டீம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க. சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.